வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 30 இன்னைக்கு ஆரஞ்ச் ஷர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாகவும், ட்ரூத் அண்ட் ரீகன்சிடர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனடா ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேமான ஒரு கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியாவில் ஒரு டே பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பழங்குடி மக்கள்கிட்ட பிரித்து எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய உயர்தட்டு மக்கள் சொல்லக்கூடியவங்களாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஃப்ரெஞ்சுக்காரங்க 17ஆம் நூற்றாண்டில் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம எஜுகேஷன் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நாகரிகத்தை நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1861 1939 இடைப்பட்ட காலங்களில் கிட்டத்தட்ட 80 பள்ளிக்கூடங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மறைமுகமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதத்தை உள்ளே திணிக்கிறது தான். இதுக்காக அவங்க 1857 நாகரிக சட்டம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரெசிடென்டியல் ஸ்கூல் சிஸ்டம்னு சொல்லி அந்த நாகரிகத்தை வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சட்டங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி குழந்தைங்களை அங்கேருந்து பிரித்து கொண்டு வரதே ஒரு வேலையாக வச்சுருந்துருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 குழந்தைங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஓன் கலாச்சாரத்தையும் அவங்களுடைய லாங்குவேஜையும் மறந்துருக்காங்க. தன்னுடைய பெற்றவங்ககிட்டையும் அவங்களுக்குமான வேறுபாடுன்றது டோட்டலாக மாறி இருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையை அந்த குழந்தைங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சமயங்களில் கிட்டத்தட்ட 6,000 குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அது டிசீஸ்னாலையும் வேறு சில பிரச்சனைகளாலையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு 215 குழந்தைங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலையில் கூட இதுக்காக ஒரு டேவை இவங்க அனுசரிப்பாங்க. இப்படி அந்த பள்ளிக்கூடங்களை ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை பிரித்து கொண்டு வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தையே மாற்றின அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, அதுக்காக கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. அப்படி கேட்டு என்ன பிரயோஜனம், அதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. 1996 பார்த்தீங்கன்னா கடைசியாக இயங்கிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பள்ளிக்கூடத்தையும் மூடிட்டாங்க. இப்போ இந்த ஆரஞ்ச் ஷர்ட் டே வந்து உருவாக்குனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 2013 ஃபிலிஸ் ஜாக் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இதுக்கான ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாரு. ஏன்னா இவர் சின்ன வயசாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த ஸ்கூலில் படிக்க போயிருக்காரு. போன முதல் நாள் நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போகணுமேனு சொல்லிட்டு புதுசாக அவங்களுடைய பாட்டி வாங்கி கொடுத்து ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டு போயிருக்காரு. ஆனால் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அந்த ஷர்ட்டை அவங்ககிட்ட பிடிங்கி இருக்கிறாங்க. அது இவர் சின்ன வயசில் ஏற்பட்ட பாதிப்பு இப்போ வரைக்குமே இருக்கான். ஸோ அந்த ஒரு நிகழ்வை வெளிப்படுத்துகிற விதமாக வந்து மாற அது எல்லாருக்கும் பரவ ஆரம்பித்து எல்லாரும் அந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் போடுறது அப்படின்றது ஒரு கான்செப்டாக வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் பல பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து குழந்தைங்களை பிரித்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நாகரிகத்தை சொல்லித்தரோன்னு சொல்லி அந்த பெற்றவங்ககிட்டேருந்து குழந்தைங்களை பிரித்து அந்த ஒரு கொடூரமான ஒரு அடக்குமுறை இருக்குல்ல, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்குற ஒரு விதமாகவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரஞ்ச் ஷர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடா ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 30. இதே கனடா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெக்கவரி டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேவும் வந்து அனுசரிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய 21% கிட்டத்தட்ட 6 மில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரகுக்கு அடிக்டாக இருக்கிறாங்களாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு ரெக்கவரி மந்த் அப்படின்னே சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம், ரெண்டு பேருமே ஒரு நட்பு நாடுகள் தானே. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை இவங்க ஃபாலோ பண்ணுறது கல்ச்சர் ரீதியாகவும் சரி, ஒரு நட்பு ரீதியாகவும் சரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி தான் இதுவும் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. 2012 பார்த்தீங்கன்னா வேன்கூரில் தான் முதல் முறையாக இந்த ஒரு மனித சங்கிலிகள்லாம் பண்ணி இந்த ட்ரக் அடிக்ட் ஆகிறவங்களை நம்ம எப்படி வெளில கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நிகழ்வுகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 2015 ஒரு 30 பிளேஸில் அது பரவ எல்லாரும் அந்த ஆரோக்கியத்தையும் இந்த ட்ரக்ன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு வேணான்னு சொல்லி அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக நடக்க ஆரம்பிச்சுது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெக்கவரி டே அப்படின்னு சொல்லி கனடா வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 30. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1991 இந்த டிரான்ஸ்லேஷனுக்கான கூட்டமைப்பை சேர்ந்தவங்களால இந்த டே அங்கீகரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. பட் ஆனால் 1953 பார்த்தீங்கன்னா இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2017 கூட பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையும் இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு தெரிவித்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 55 நாடுகளை சேர்ந்த 80,000க்கும் மேற்பட்டவங்க இந்த டிரான்ஸ்லேஷன் துறையில் இருக்கிறாங்க. அதன் மூலமாக யுனெஸ்கோவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆதரவாகவும் இருக்குது. அண்ட் உலகம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறது இந்த டிரான்ஸ்லேட்டர் தானே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கே தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது, தமிழே அறகுறை தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கும்போது கூகுளில் போய் டிரான்ஸ்லேட் நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா இப்போ வாடா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதி இருக்குன்னு வச்சிங்களேன். அதை நான் டிரான்ஸ்லேட்டில் போய் பார்த்தேன்னா போகலாம் கடைக்கு வாடா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஓவர் கம் பண்ணி அதை ரொம்ப கரெக்டான வேலை கரெக்டான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு சிறந்த வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷனு. அப்படிப்பட்ட அந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் கொண்டாடுறதுக்காக இந்த டே. சரி, எதுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜெரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், இவர் ஒரு துறவியாக இருந்தவர். அப்போ வந்து இந்த பைபிளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த ஒரு பர்சனாக இருந்ததுனால அவருடைய செலிப்ரேஷனை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டேவாக மாற்றி இன்றைக்கி இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி டே ஆஃப் லைப்ரரி டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த வாரம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த டேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாகவும் மாறிடுச்சு. காரணம் என்னென்னா 1998 செகண்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தவரால் தான் இந்த டே உருவாக்கப்பட்டது. நமக்கு லைப்ரரின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 லைப்ரரி இருக்குது. இப்போ இந்த வார் நடந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 100 லைப்ரரிகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நினைவு கூறணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்னாலையும் நம்மளுடைய என்னதான் இந்த வார் இந்த பிரச்சனைகள் எல்லாம்
விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய நாலேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது எந்த விதத்துலையும் நம்ம அழிய விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம். அதான் டே ஆஃப் லைப்ரரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க உக்ரைனில். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஜலால் அத்தீன் முகமது பால்கி டேன்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவர் ஒரு சிறந்த ஒரு கவிஞராகவும் இருக்கார். இவர் எழுதின புத்தகமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ்ஸு. அந்த மஸ்னவி அப்படின்ற ஒரு படைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 6 புக்காக இருக்குது. அது பெரிய லெவலில் பல நாடுகளில் பேசப்படக்கூடிய ஒரு புக்காக இருக்குங்க. இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூமி இஸ்லாமத்தினுடைய கலீஃபாவா அபு பக்கர் இருந்திருக்காரு. அவருடைய வழித்தோன்றலாக இவர் பார்க்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் தஜிக்கினுடைய அந்த ஒரு கலாச்சாரத்தில் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பர்சனாகவும் இருக்கார். துருக்கி, ஈரானு, கிரீக்கு, அப்புறம் இந்தியான் துணை கண்டங்களில் இருக்கக்கூடிய பல இஸ்லாம் நாடுகள், பஸ்டூன்கள், தஜிக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. காரணம் இந்த மதங்களை கடந்த ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை சொன்ன ஒரு பர்சனு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவை ஒரு விடுமுறையோட அவருடைய அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பர்சனு. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்டுன்றது அப்படியே அவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் அதை அவங்க செலிப்ரேட் பண்ணி தான் இருக்காங்க. அப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் ஜலால் அத்தீன் முகமது பால்கினுடைய டேவாக வந்து தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 30. அடுத்ததான் இன்றைக்கி போட்ஸ்வானா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. 70% பார்த்தீங்கன்னா கலஹாரி அப்படின்ற ஒரு பாலைவனத்தினுடைய பகுதியாக தான் இந்த பகுதிகள்லாம் இருக்குது. சுரங்கம், சுற்றுலா இதுதான் இவங்களுடைய பேசிக்கான பொருளாதாரம்னு வச்சிங்களேன். 2024 கூட ஒரு கணக்கெடுப்பு வந்தது. ஆப்பிரிக்காவில் ஊழலுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் 3வது இடத்துல இந்த இடம் இருக்குது. சரி, எதுக்காக இந்த போட்ஸ்வானா டே அப்படின்னு ஒரு டே பார்த்தீங்கன்னா இவங்க 1885 அந்த காலகட்டங்களில் போயர்கள்ன்றவங்க இவங்க பகுதியை ஆக்கிரமிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்டாங்க. அதன் மூலமாக இவங்களுக்குன்னு ஒரு தனியாக போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு பிளேஸும் வந்து அவங்களுடைய ஹெல்ப் மூலமாக நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு அந்த அரசியல் கட்சிகள்லாம் உருவாக இப்படி நம்ம மற்றவங்களுடைய சார்ந்து இருக்கிறத விட தனியாக இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லிட்டு 1966 ஐக்கிய ராஜ்யத்திலேருந்து இவங்க பிரிஞ்சு ஒரு சுதந்திரத்தை வாங்கினாங்க. அதுதான் இன்றைக்கி போட்ஸ்வானா டே அப்படின்னு சொல்லி சேவை பண்ணுறாங்க செப்டம்பர் 30. அடுத்ததான் இன்றைக்கி சாவோடோம் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பிளேஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரீஃபார்ம் டேன்னு சொல்லிட்டு ஒரு டே சர்வே பண்ணுறாங்க. இது ஒரு சிறிய தீவு நாடு தாங்க. இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயன்றது தான் இவங்களுக்கு மேஜரான ஒரு கான்செப்டே. ஒரு 90% விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் உள்ளே வந்த சமயத்தில் இவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு இவங்களை ஒரு அடக்குமுறையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1975 அதில் ஒரு மிகப்பெரிய விடுதலை இவங்களுக்கு கிடைக்க, சுதந்திரம் கிடைக்க, மறுபடியும் அந்த ஒரு விவசாயன்றது இவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பயிர் பார்த்திங்கன்னா இந்த கோகோன்னு சொல்கிறது 95% இவங்க நாட்டிலேருந்து உற்பத்தி ஆகிறதுலேயே அந்த கோகோவை தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதை தாண்டி காஃபி, பனை, அந்த பீன்ஸு, பாம் ஆயில் இதெல்லாம் இவங்க நாட்டிலேருந்து உற்பத்தி ஆகிற ஒன்று தான். அதுலேயும் இவங்க ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய சில உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் வெளியிலேயே ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. ஏன்னா அதில் வருவாய் வருது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால. ஸோ அப்படி விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்த அந்த ஒரு நினைவு இருக்கு இல்லையா, அந்த விடுதலைக்கு அப்புறமா அந்த ஒரு மாற்றங்கள் நடந்ததில் அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாவோடோம் அண்ட் ஃப்ரான்சிப் அப்படின்ற இந்த சின்ன தீவு நாடு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 30. நம்மளோட சௌகரியத்துக்காக இயற்கையை மாற்றி அமைச்சு அதை அழிச்சு வாழ்கிறதுக்கு பேர் நாகரிகமா? இயற்கையாக வாழ்கிற அந்த பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாம். சிரிப்பு தாங்க வருது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்ககிட்ட விடுபடுறது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.